இன்னைக்கு நம்ம சிறகடி காசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா முத்து மீனாட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. மீனா வந்து கேட்குறாங்க, குடிச்சிங்களா இல்லையா, உண்மை சொல்லுங்க அப்படின்ட்டு. எப்படி எப்பவுமே குடிக்காதவங்களே குடிச்சிருக்காங்க, நீங்கள் மட்டும் எப்படி குடிக்காமல் இருப்பீங்க அப்படின்னு வந்து டவுட்டாகவே கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு உண்மையாலுமே நான் குடிக்கவே இல்லை, வேணா பாரு, வேணா பார்த்தாலே உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துட்டு இல்லை எனக்கு ஊற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு என்ன டிராஃபிக் கான்ஸ்டபிளாட்ட நிற்க வச்சு கொஸ்டின் கேட்டே இருக்கிற, அப்படி குடிச்சியா இல்லையான்ட்டு அப்படின்ட்டு ஊதி காட்டுறாரு. அதுக்கப்புறம் உண்மையாலுமே நீங்கள் குடிக்கலையா, பரவாயில்லையே, ஏன் குடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி வந்து இதுக்காக தானே பிரச்சனையே ஆச்சு, எப்படி குடிக்க தோணும், அதான் நான் குடிக்கல, இப்போ தோணல அதனால் குடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு இதுக்கப்புறமா குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, இப்போ குடிக்க வேணாம் தோணுச்சு, அதனால தான் குடிக்கல, எப்போ தோணுச்சுன்னா நாளைக்கு குடிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீனா வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து வந்து ஒருத்தர் ட்ராப் பண்ண வராங்க. ட்ராப் பண்ணிட்டு 230 ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லவும், அவர் வந்து காசு வேற இருக்குன்னு நினச்ச பேக்கெட்டில் இல்லைப்பா, கடைக்குள்ள போயிட்டு வந்து தர அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க சார் இந்த கடையில் ஏதாவது வாங்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க முத்து. உடனே அவர் வந்துட்டு இல்லைப்பா இது ஏன் கடை தான் அப்படின்ட்டு உள்ள போகிறாங்க. அப்போ வந்து 2 ரவுடி வந்து இந்த மாதிரி வந்து என்ன நாங்கள் சொன்னது என்னாச்சு, தர போறீங்களா, இப்போ இல்லையா, தரலைன்னா அவ்வளோதான், ஒரு அடி அடிச்சுன்னா நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க, வயசான ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு என்னங்க சார் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அங்கே இருந்துட்டு அந்த ரவுடிக இருந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ எதுக்கு வர, நீ போ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு நீ கம்மனரு, அது அவர் சொல்லட்டு அப்படின்னு நிற்கிறாரு. நின்று கேட்குறாரு என்னங்க சார் என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கடையை வந்து குறைஞ்ச விலைக்கு எழுதி கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கப்பா, நான் மாட்டேன்னு சொன்னாலும் விட மாட்டேறாங்க, அவனை வம்பு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அந்த கோஷ்டியில் நீங்கள் அப்படின்ட்டு முத்து வந்து கேட்குறாரு. முத்து அவங்க 2 பேர்த்தையும் ரவுடிகளையும் அடிச்சு விரட்டிடுறாரு போங்கடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவர் வந்து உள்ளுக்குள்ள கூப்பிடுறாரு, வா உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிடவும் முத்து போறாரு. அப்போ வந்து பேசிட்டே போறாங்க. அப்போ வந்து அவர் என்னங்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் போய் அமெரிக்காலேயே போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன், ஏன்னா என் பசங்க வந்து அமெரிக்காவில் தான் இருக்காங்க, இந்த மாதிரி பேர பசங்களோட இருக்கணும் தான் எனக்கும் ஆசை, வயசான தான் இந்த மாதிரி தோணுது, அதனால தான் அந்த கடையை வித்தரலான்னு கொஞ்சம் பேர் சொல்லி வச்சிருக்கேன், அப்படி சொல்லி வச்சிருக்கேன், அவங்க வந்து இப்படி குறைஞ்ச வேலை கேட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு யாராக இருந்தாலும் சொந்த ஊரை விட்டு போகிற கஷ்டம் தானே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அவர் வந்துட்டு அப்படிதாப்பா நினைச்சேன் நானும், ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ வந்து நான் பேர பசங்களோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதான் போலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முத்துக்கு வந்து எவ்வளோ காசு தரணுமோ அந்த காசு வந்து தராரு. 20 ரூபா சேஞ்ச் இல்லைன்னு சொல்லவும் பரவாயில்லப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் என்னங்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த கடை வித்தலான்னு இருக்கிற அப்படின்னு சொல்றத கேட்டோன்னே முத்து வந்து கேட்கறாரு, எவ்வளோங்க சார் இந்த கடை விற்கலாம்னு இருக்கீங்க, எவ்வளோக்கு விற்கலாம்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. உடனே வந்து அவர் கேட்கறாரு, எதுக்காகப்பா, ஏன் நீ கடை வாங்க போறியா அப்படின்னு கேட்கவும், உடனே முத்து வந்துட்டு இல்லைங்க சார், எங்க வந்து அண்ணா வந்து இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கான், அவனுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா செட் ஆகும்னு தோணுது, அதனால தான் கேட்கறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாமே வந்து நான் இது பண்ணி வாங்கினதுப்பா, ரொம்ப முன்ன பின்ன தெரியாமல் கூட நீ எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால உனக்காக முன்ன பின்ன ஆனாலும் கூட பரவாயில்லப்பா நான் தரேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லவோ, அவர் வந்துட்டு எல்லா பொருளெல்லாம் கிரெடிட்டில் வாங்கினதுப்பா, அதெல்லாம் அப்படியே மாற்றி விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் ரோகிணி வந்து விஜய் வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு அவர் வந்து ரொம்ப தலைவலிக்குதுங்கிறாரு அப்படின்னு சொல்லவும், ஆண்டி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, ரொம்ப தலைவலிக்குதாமா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து விஜய் வந்துட்டு அப்படியா என்னாச்சு, எதுக்கு தலைவலிக்குது அப்படின்னா, ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருந்தோம்ல என்ன பிசினஸ் பண்ணலாம்னு, அதனால தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதியும் வந்து ரவிக்கும் தலைவலிக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. உடனே ரவி கிட்ட அண்ணாமலை வந்துட்டு என்னங்கிறாங்க, நீ உனக்கு எதுக்கு தலைவலிக்குது அப்படின்னு கேட்கவும், எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தலைவலிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை கேட்கவும் ரவி வந்துட்டு நானும் யோசிச்சுனப்பா அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜய் இருந்துட்டு சரி இப்போ என்னதான் யோசிச்சிங்க அப்படின்னு கேட்கவும், அண்ணாமலை இருந்துட்டு இவ்வளோ நேரம் இவ்வளோ யோசிச்சு தலைவலியே வந்துருச்சுல, அது அப்படியாவது ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா விஜய் இருந்துட்டு சிவனே 2 வீடு வந்து கட்டி அதை வந்து விலைக்கு விட்டுலாமா, வாடகைக்கு விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்து அவசரமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட் நியூஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ரொம்ப சந்தோஷமா. அதுக்கப்புறமா எதுக்குடா இவங்க 2 பேருக்கு வந்து தலைவலிக்காம உனக்கு தலைவலிக்கா அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும், முத்து இருந்துட்டு அதெல்லாம் எனக்கெல்லாம் தலைவலிக்கலப்பா, சொன்ன கேட்டதானே, தண்ணியே ஊற்றாம அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. உடனே மனோஜ் ரவி வந்து கத்துறாங்க. அதுக்கப்புறமா ஒரு அமைதியாகிறாரு. முத்து அமைதியானதுக்கு அப்புறமா அதெல்லாம் விடுங்கப்பா, இப்போ வந்து ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுப்பா, இவன் வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு இருந்தானல, அதுக்கு வந்து ஒரு நல்ல இது வந்து கிடைச்சிருக்கு, நல்ல சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வராரு. உடனே விஜயா இருந்துட்டு ஆமா இவர் பெரிய தொழிலதிபர், நல்ல ஐடியா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு இந்த மாதிரி வந்து கடையை வந்து விற்க போகிறாங்க, அப்படியே வந்து மாற்றி விட்டுட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காரு. அவர் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறாரு, அந்த விஷயத்தில் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அண்ணாமலை இருந்துட்டு ஆமாம் இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், மீனாவை இருந்துட்டு ஆமாங்க அப்படி கூட நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லுவார். ரவி இருந்துட்டு இந்த மாதிரி ஏசி இந்த மாதிரிலாம் வச்ச ஷோரூமா, அது வந்து நல்லா இப்போ வந்து ரொம்ப சம்மர் டைம்னால நல்லாவே சேல்ஸ் ஆகும், அது ஒரே இடத்துல உட்காந்துட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே வந்து மனோஜுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிருது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே வந்து ரோகிணி ஆனாலும் வந்து மனசில் வந்து கொஞ்சம் கோவமாக தான் நின்றுட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு பரவாயில்லடா இந்த ஐடியா இது வந்து நல்லா இருக்கிற மாதிரி தோணுது, வேற என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கவும், முத்து இருந்துட்டு நல்லா வந்து யார் முன்னேற துடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார்ப்பா, அமௌண்ட் கூட கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து அவருக்கு வச்சிருக்கிறாரு, அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே அப்படின்னு கேட்கவும், இல்லை அது வந்து ஆல்ரெடி இருக்கிற கடை தான் அப்படியே கைமாற்றி விட போறாரு, அதனால எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே விஜயா இருந்துட்டு இல்லை இது வந்து சரிப்பட்டு வராது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து விஜயா இருந்துட்டு அப்படி சொல்லவும், அண்ணாமலை இருந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி எடுத்தடுப்புலேயே வேண்டாங்கிற அவன் நல்ல ஐடியா தானே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு நல்ல ஷோரூம் தான் வந்து ஆனால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா இருந்துட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க, அவர் எப்படி நினச்சிட்டு போறாரு, அவருக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் தப்பாக நினைக்கவே தோணாது, ஆரை வந்து கெடுக்கணும்னாலும் நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு இல்லை இவன் வந்து உனக்கு நல்லது நினைப்பானா, எப்போ பார்த்தாலும் அவனை கழிச்சு கொட்டிகிட்டே தான் இருப்பான், அவன் எப்படி நல்லது நினச்சி அவனுக்காக பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
விஜயா இருந்துட்டு எனக்கு என்னமோ இது வந்து சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, எதுக்கும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு யோசிக்கலாம், அப்படி போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு எனக்கு வந்து ஓகேவா தான் தோணுது, ஆனாலும் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரோகிணிட்டு கேட்குறாங்க. உடனே ரவி ஸ்ருதி இருந்துட்டு இல்லை இது நல்ல பிஸ்னஸ் தான், நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா இதுல இருந்து பெரிய சின்ன கடையில இருந்தால் பெரிய ஷோரூம் எல்லாம் வைக்கிறவங்க நிறைய பேர் உயர்ந்திருக்காங்க, அதனால வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜய் அப்படி சொல்லவும் வந்து மனோஜ் ரோகிணியும் சரி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து முத்துவை வந்து கூட்டிட்டு போயிட்டு திட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து உங்க அம்மா எவ்வளோ சந்தேகப்படுறாங்க உங்க மேலே, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலை, இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, என்ன இருந்தாலும் அவன் கூட பிறந்தவன் தானே, அவனுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, அவன் வந்து எப்பவுமே வந்து அவனுக்கு படிப்பு மட்டும்தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் பார்த்தெல்லாம் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு நீங்கள் எவ்வளோதான் நல்லது சொன்னாலும் அவங்களுக்கு இங்கே தெரிய போகுது, அவங்க உங்கள் மேலே தானே ரொம்ப சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு என்னங்கிறாங்க அப்படின்னா, நீ கம்முனரு, இந்த மாதிரி வந்து ஏதாவது பார்த்து கொடுத்தாலாவது அவன் வந்து இதில் பிஸ்னஸ் அங்கே இங்கேயும் பிஸ்னஸ்க்குன்னு செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த காசை வேஸ்ட் பண்ணிடுவான், அந்த மாதிரி ஷோரூம் ஏதாவது வாங்கினா கூட அப்பா கொடுக்க வேண்டிய காசை ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீன் வந்துட்டு ஓ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறீங்களா, அதானே பார்த்தா என்ன திடீராக்குற அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து முத்து வந்து வசனமெல்லாம் பேசுகிறாரு. உடனே மீன் வந்துட்டு இதெல்லாம் பழைய படத்தில் வர டைலாக் தானே அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு திட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் அவங்க எப்படியும் உங்களுக்கு நல்லது நினைக்க போகிறது இல்லை, இதாக தான் நினைக்க போகிறாங்க, நீங்கள் எந்த இப்படி இருக்கீங்களோ எத்தனை தடவை குத்து பத்தாலும் திருந்தவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே முத்து இருந்துட்டு பரவாயில்ல விடு மீனா, நம்ம வந்து நல்லதுக்காக தானே செய்கிறோம், நம்ம வந்து அவங்களுக்காக மட்டும் செய்யலை, நல்லதுக்காக தானே, இது வந்து இது மூலிமா அம்மாவும் நல்லா இருப்பாங்க, இவன் வந்து நல்லபடியாக முன்னேறிட்டா அப்படின்னா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, என் அப்பாவும் வந்து சந்தோஷப்படுவார், இல்லை அவருக்கு வேண்டிய காசையும் நம்ம வட்டியோட சேர்த்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு சொல்லவும் மீனா இருந்துட்டு சரிங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே மற்றவங்கள கேட்க போகிறதே இல்லை, நீங்கள் எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு பரவாயில்ல விடு, அப்படியே இந்த ஓடுகள் ஏதாவது முன்னேறானான்னு பார்க்கலாம் இரு அப்படிங்கிற மாதிரி, முன்னேறிட்டானா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்து எல்லாத்தையும் கடை கூட்டிட்டு போகிறாங்க. அந்த கடை போய் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஓனர். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அங்கே ரொம்ப தூரமாக நிற்கவும் மனோஜ் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உடனே மனோஜ் வந்து எப்படிங்க சார் இதெல்லாம் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, எப்படி சேல்ஸ் ஆகுது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு எதுக்கு இவன் வருமான வரி சோதனை வந்து கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்பா அப்படின்னு கேட்கவும் விடுடா அவன் தானே வாங்க போகிறோம் அதான் கேட்டுட்டு போகிறான் விடு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. அதுக்கப்புறம் சரி போங்க எல்லாம் பாருங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் பார்க்க கிளம்பிடுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் இருந்துட்டு டிவி ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதி இருந்துட்டு இந்த மாதிரி நம்ம டிவி நம்ம ரூம்லேயே வாங்கி மாட்டிக்கலாம், ஒரே டிவி இருக்கிறதுனால மாமாவும் அத்தையுமே மாற்றி மாற்றி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரவி இருந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்க ஸ்ருதி இருந்துட்டு உங்கள் அண்ணா கண்டிப்பாக நமக்கு கம்மி விலைக்கே தருவார் அப்படின்னு சொல்லவும் உடனே ரவி இருந்துட்டு அப்படிலாம் அவன் தரமாட்டா, எக்ஸ்ட்ரா வாங்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனா வந்து ஃப்ரிட்ஜை போய் நீக்கி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு சேர் போட்டு தர உட்காந்து பார்க்குறியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்குறாங்க எவ்வளோ அப்படின்னு கேட்கவும் இது வந்து அதான் 1 lakh மேலே போய் விட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்னு கேட்கவும் உடனே முத்து இருந்துட்டு ஆமாம் காசு வந்து நிறைய வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க ரொம்ப வந்து விலை வந்த பொருளை வந்து வச்சிருந்தா தான் மதிப்பாங்க அப்படின்னு வந்து சில பேர் இருக்காங்க, அவங்களாம் தான் இந்த மாதிரியெல்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ணாமலை இருந்துட்டு அந்த ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ரயில்வே இதில் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நான் இந்த மாதிரி வந்து ரொம்ப இதுல இருந்து தான் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி உயர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட பிள்ளைகள் வந்து இது மாதிரி இதையே கண்டினியூ பண்ணுவாங்க என் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா ஆனால் அவங்கள வேறு ஜாப் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் இது வந்து நான் விற்கிற இதில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா ரோகிணி விஜயா வந்து மனோஜ் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அங்கே இருக்கிற அந்த ஓனரோட சீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அந்த சீட்டில் உட்காந்து வந்து ரொம்பவே ரசிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே லேப்டாப் அது பண்ணுற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அதை பார்த்தோன்னே ரோகிணிக்கு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை வந்து அண்ணாமலைட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பின்னாடியே வந்து ரவி ஸ்ருதி வராங்க. ரவி வந்து முத்து கூப்பிட்டு காட்டுறாங்க. அங்கே பாரு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயா இருந்துட்டு இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, இந்த மாதிரி தான் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மனோஜ் இருந்துட்டு ரொம்ப இது பண்ணிட்டு அப்படியே அதுக்கு சேரில் வந்து அங்கே இங்கேயும் இது பண்ணிட்டு விளையாண்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு என்னங்கிறாரு அப்படின்னா இவன் என்ன பஸ்ஸில் சீட் பிடிச்சி உட்கார மாதிரி இப்படி போய் உட்காந்துருக்கான், இந்த சேரில் உட்கார வந்து ஆசை அப்படின்னா வீட்லேயே 2000 ரூபாய்க்கு வாங்கி போட்டு உட்காந்துருக்கலாம்ல, அதுக்கு எதுக்கு இங்கே வந்து உட்காரணும், போய் கடை பாப்பானா இங்கே போய் உட்காந்துருக்கானே அப்படின்னு கத்தி கூப்பிடுறாரு மனோஜை. உடனே ரோகிணி இருந்துட்டு இந்த மாதிரி வந்து எதுக்கு ஒரு பொது இடத்துல இந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு அவங்க அண்ணனை கூப்பிடுறாரு, எப்போ போல தானே கூப்பிடுறாரு, எதுக்கு இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ணாமலை வந்துட்டு விடுங்கம்மா இது வந்து பொதுவான இடம், இது வந்து பப்ளிக் பிளேஸ், இங்கே வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்காதீங்க கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அது அவர் வந்து வராரு. ஓனர் வந்து வரவும் மனோஜ் வந்து டக்குனு சீட்லேருந்து எஞ்சி வந்துடுறாரு. எல்லாத்தையும் பேசிடலாமா உங்களுக்கு கடை பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் மனோஜ் வந்துட்டு எனக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து நல்லா பண்ணுவேன் ரன் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு இந்த கடைக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப நல்ல பேர் இருக்குது, கண்டிப்பாக அந்த பேரை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது சரி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜ் சரிங்கிறாரு. அதுக்கப்புறம் வரும்போது முத்து இருந்துட்டு சார் அதுக்கப்புறம் என்னங்க சார் பேசிடலாமா அப்படின்னு கேட்கவும் உடனே ரோகிணி இருந்துட்டு நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு முத்துவை வந்து கூப்பிட்டு போயிடறாங்க, வாங்க அவங்களே பேசிக்கிட்டோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி மனோஜ் அதுக்கப்புறம் அந்த ஓனரும் வந்து பேசுகிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நன்றி.